சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி முக்கியமான உலக செய்திகள் மற்றும் உள்நாட்டு செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்க போகின்றோம். இலங்கைக்கு ஒரு சோதனை என்று சொல்லலாம். அது என்னென்று சொன்னால், இலங்கை சர்வதேச ரீதியில் எல்லா நாடுகளுடன் ஒரு அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கே இலங்கை எப்போதும் ஆசை கொண்ட நாடு. அதனைத்தான் பாடப்புத்தகங்களில் கூட இலங்கை என்பது விருந்தோம்பலுக்கும் சகோதரத்துவ பாரம்பரியத்துக்கும் புகழ்பெற்ற நாடு என்று பாடப்புத்தகங்களில் கூட மாணவர்களுக்கு நாங்கள் படிப்பிக்கின்றோம். இந்த அளவு இருக்கும் ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு சோதனை. மத்திய கிழக்கில் உங்களுக்கு தெரியும், தற்போது கடுமையான யுத்தம், ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் சூழல் காணப்படும் வேளையில் இலங்கையோடு ஈரான் மிக நெருங்கிய நீண்டகால தொடர்புகளை கொண்டுள்ளது. இலங்கை இக்கட்டான நிலைகளில் இருந்த காலத்தில் கூட எரிபொருளுக்கு பெற்றுக்கொண்ட கடன் தொகையை ஈரான் முற்றுமுழுதாக அதனை நீக்கியது குறிப்பிடத்தக்கது. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், அண்மையில் மரணித்து போன ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கையில் உமாஓயா மின்சார திட்டத்தை திறந்து வைத்து இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவை பற்றி பேசி சென்ற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுபோல வரலாற்று ரீதியாக இலங்கை அரசர்கள் காலத்திலிருந்து பாரசீகத்தோடு பொருளாதார ரீதியான ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் நெருங்கிய தொடர்பு கொண்டு காணப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இலங்கையிலிருந்து வைரங்கள், யானை தந்தங்கள் போன்றன பாரசீக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல இன்று கூட ஈரானுக்கு இலங்கையிலிருந்து உயர்தரமான தேயிலை ஏற்றுமதியாகி வருகிறது. இந்த வகையிலே ஈரான் இலங்கைக்கான ஒரு முக்கிய சந்தையாக, இலங்கைக்கு வருமானம் தரும் ஒரு இடமாக மையம் கொண்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதே போல் ஐக்கிய அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலிருந்து அநேக ஆடைகள் ஏற்றுமதி ஐக்கிய அமெரிக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவில் இலங்கைக்கான வரி உயர்த்தப்பட்டால் இலங்கையின் பொருளாதாரம் ஆடி போய்விடும். அந்த அளவு இலங்கை ஐக்கிய அமெரிக்காவில் எமது பொருள் விற்பனையாகுவதில் இலங்கையின் பொருளாதாரம் தங்கியுள்ளது என்று ஐக்கிய அமெரிக்காவுடைய முக்கியத்துவத்தை இன்று நாம் பேசக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே இலங்கைக்கு வந்த இப்போதைய சோதனை என்ன தெரியுமா? இலங்கைக்கு வந்த சோதனை என்று சொல்வதை விட பல சவால்களுக்கு மத்தியில் பாரமெடுத்த இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? அதாவது ஐக்கிய அமெரிக்கா இன்று இலங்கை அரசிடம் கேட்டுள்ளது, ஈரான் நாட்டோடு நாங்கள் போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் எங்களது விமானங்கள் இலங்கையில் தரையிறங்குவதற்காக, குறிப்பாக இலங்கையின் ஹம்மாந்தோட்டை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கான ஐக்கிய அமெரிக்கா வேண்டியிருந்தது. அதே போல ஈரானும் சென்ற மாதம் தனது போர்க்கப்பல் சிலவற்றை இலங்கைக்கு அனுப்புவதற்கு அனுமதி வேண்டியிருந்தது. அதாவது இது பிப்ரவரி 26 அனுமதி கேட்டுள்ளது. அதாவது எப்படின்னு சொன்னா, மார்ச் மாதம் 9 இருந்து மார்ச் 13 ஈரானுடைய சில கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கான அனுமதியை கோரியிருந்தது. இந்த வகையிலே இலங்கை ஜனாதிபதி மிகவும் தூர நோக்கு கொண்டு இரண்டு விஷயத்தையும், அமெரிக்காவுடைய போர் விமானம் இலங்கையில் இறங்குவதை மறுத்ததை போல ஈரானுடைய கப்பல்கள் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் நிறுத்தப்படுவதையும் அனுமதி கொடுக்க மறுத்துள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. உண்மையிலே இது பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமாக உள்ளது. காரணம், இதுல இனமோ மதமோ கலாச்சாரமோ அல்லது பக்க சார்புகள் எதுவும் இல்லாமல் நாட்டுடைய தூர நோக்கு நிலைமையை கருத்தில் கொண்டு, குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைகளை கருத்தில் கொண்டு இரண்டு வேண்டுகோள்களையும் பாரபட்சமின்றி நிராகரித்து விட்டார்கள். இது நாட்டுடைய வளங்களையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கான தூரநோக்கு காத்திரமான அருமையான நடவடிக்கை என சில சமூக வலைத்தளங்களில் மக்கள் பதிவிட்ட கருத்தையும் எனக்கு பார்க்க கிடைத்தது. அடுத்த செய்தி என்னென்று சொன்ன சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், மத்திய மலைநாட்டில் உலக முடிவிடம் என்ற ஒரு இடம் உள்ளது. உலகத்துக்கு எங்கேயாவது முடிவிடம் உள்ளதா? இல்லையே. அப்படி இருக்கும் போது எப்படி மத்திய மலைநாட்டில் நுவரெலியாவில் வேர்ல்ட் எண்ட், அதாவது உலக முடிவிடம் என்ற ஒரு விடயம் உள்ளது? அது எப்படி உலக முடிவிடம் அங்கிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது சகோதரர்களே, மத்திய மலைநாடு என்பது இலங்கையில மத்தியில அமைந்துள்ள ஒரு பகுதி. இது ஒரு மலைப்பாங்கான நிலம், பல்வேறு மலைகளை கொண்டுள்ள உயரமான ஒரு பிரதேசம் தான் மத்திய மலைநாடு. இந்த மத்திய மலைநாடு எப்படி அமைந்திருக்குது என்று சொன்னா, மத்திய மலைநாட்டின் வடக்கு பகுதி, அதாவது மாத்தளை, கண்டி போன்ற பகுதிகள் உயரம் குறைந்த பகுதியாக வடக்காக சாய்ந்து காணப்படுகிறது. அதே போல இதே மத்திய மலைநாட்டின் தெற்கு பகுதி, குறிப்பாக நுவரெலியாவை அண்டிய பகுதி, அதாவது ஹோட்டன் பிளஸ் போன்ற பகுதிகள் உயரம் கூடிய பகுதி மாத்திரமல்லாமல் அந்த மத்திய மலைநாடு என்கிற பகுதி முடிவடையும் விளிம்பு பகுதி செங்குத்தான நிலப்பகுதியை கொண்டுள்ளது. இந்த வகையிலே இந்த மத்திய
மலைநாட்டின் நுவரெலியாவை அண்டிய பகுதியில், அதாவது அந்த செங்குத்தான பகுதியில் நாம் மேலே நின்று கொண்டு இலங்கையை பார்த்தால் கீழே இருக்கும் பகுதி ரத்தினபுரி, காலி போன்ற மாவட்டங்களை நாங்கள் பார்க்க முடியும். சில போது பார்க்கலாம், சில போது பார்க்க முடியாமல் இருக்கும். காரணம், நாம் செங்குத்தான அந்த மலை உயரமான பகுதியில் நின்று கொண்டிருக்கும் போது எங்களுக்கு கீழே மேகமூட்டங்கள் இருந்தால் கீழாக காணப்படக்கூடிய ரத்தினபுரி, காலி போன்ற மாவட்டங்கள் தெளிவாக கண்ணுக்கு புலப்படுவது குறைவாக இருக்கும். எனவே இந்த செங்குத்தான விளிம்பு பகுதியை தான் நாம் உலக முடிவிடம் என்று பெயர் வைத்துள்ளோம். இங்கிருந்து யாராவது கீழே குதித்தால் உலக முடியாது, அவரது வாழ்க்கை முடிந்துவிடும், அவருக்கு இந்த உலக வாழ்க்கை எண்டாகிவிடும், முடிந்துவிடும். அதனால் அதற்கு நாம் உலக முடிவிடம் என்று பொதுவாக அழைப்போம். சரி, இந்த வகையில மேலே இருக்கிற ஒருவர் தவறி சம்டைம் கீழே விழுந்து விட்டார் என்றால், அல்லது மேலே இருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்வார் என்றால், அவர் அந்த பள்ளத்தாக்கின் நிலத்தின் செங்குத்தான பகுதியில் கீழே எங்கே போய் விழுவார் என்றால் அநேகமாக ரத்தினபுரி மாவட்டத்திலே போய் விழுவார். இந்த வகையிலே அந்த இடத்தில் மலை செங்குத்தாக சென்று பின்னர் மீண்டும் வெளித்தள்ளிய மாதிரி சாய்வாக இருக்கும், பின்னர் செங்குத்தாக போகும். இந்த செங்குத்தான வெளித்தள்ளப்பட்ட சாய்வான பகுதிகளில் எல்லாம் மரங்கள், காடுகள், மலைக்காடுகள் வளர்ந்துள்ளது. இதனால் சில சம்பவங்கள் நடந்துள்ளது. அதாவது மேலே இருந்து தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏதோ ஒரு பிரச்சனையில், அது காதல் பிரச்சனையோ அல்லது வாழ்க்கை பிரச்சனையோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ காரணமாக அங்கு சிலர் தற்கொலை செய்த சம்பவங்களும் நடந்துள்ளது. இன்னும் சிலர் அந்த ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது செல்ஃபி எடுக்கும் போது பாறையில் வழுக்கி கீழே விழுந்துள்ளார்கள். இவ்வாறு விழுந்தவர்கள் அநேகமானவர்கள் கீழே சென்று கொண்டிருக்கும் போது அந்த மரங்களில் அடிபட்டு, பாறைகளில் அடிபட்டு கீழே இருக்கும் ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் விழுந்த சம்பவங்களும் உண்டு. அதேபோல் சிலர் விழுந்து இடையில் இருக்கின்ற மரங்களில் தொங்கிக் கொண்டு இருந்த சம்பவங்களும் உண்டு. அண்மையில் சகோதரர்களே, ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி அந்த இடத்திலிருந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால் தவறி விழுந்து விட்டார். அவ்வாறு விழுந்தவர் அப்படியே மலை சரிவுகளூடாக வந்து, நல்ல வேளை அவருடைய தலையோ கால்களோ மலைகளில் நேராக விழுந்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஒரு மரத்தில் சொருகி அந்த இடத்தில் தங்கிவிட்டார். பின்னர் என்ன நடந்தது என்றால், இலங்கையின் விமானப்படைகள் விரைவாக செயற்பட்டு அவரை காப்பாற்றி வந்த செய்திகள் வெளிவந்திருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோல் மேலே இருந்து குதித்து தற்கொலை செய்தவர்களும் இல்லாமல் இல்லை. பொதுவாக அங்கு நடந்த அநேக மரணங்கள் இயற்கை காட்சிகளை ரசிக்கும் போது, செல்ஃபி எடுக்கும் போது அல்லது கேமராக்களை இன்னொருவருடைய கையில் கொடுத்துவிட்டு நாம் அந்த மலை விளிம்பில் நின்று போட்டோ பதிவு செய்ய முற்படும் போது வழுக்கி விழுந்தவர்கள் தான் இந்த அனர்த்தத்தில் பல முறை உயிரை விட வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சுமார் இந்த பள்ளம் சகோதரர்களே 870 மீட்டர் ஆழம் கொண்டது. அதாவது மேலிருந்து 870 மீட்டர், சுமார் 3/4 கிலோமீட்டர் உயரமான பகுதி. இதிலிருந்து எவராவது விழுந்தால் மீதப்படுவார்களா? துரதிர்ஷ்டவசமாக சம்டைம் அந்த ஃபாரினர்ஸ் சிக்கியது போல இடையில் இருக்கின்ற தாவரங்கள், மரங்களில் சிக்குண்டால் தவிர தவறி விழுந்தால் எமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதே குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில நேற்று அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க திரைப்படங்கள்ல பார்த்தது போல ஒருவர் மலையிலிருந்து கீழே விழ தொங்கிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவர், அதாவது ஹீரோ, தனது கையை கொடுத்து உயிரை துச்சமாக மதித்து அவரை காப்பாற்றுவார். அதுபோல ஒரு சம்பவம் இலங்கையின் வேர்ல்ட் எண்ட் இந்த பகுதியில் பதிவாகி ஊடகங்கள்ல வைரல் பேசப்பட்டு வரும் முக்கிய செய்தியாக உள்ளது. இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த வேர்ல்ட் எண்ட் பகுதி சுற்றுலா மையங்களுக்கு இலங்கையில் பெயர் போன ஒரு பகுதி. பலர் அந்த இடங்களுக்கு போய் நுவரெலியாவில் அந்த காட்சிகளை, மலை காட்சிகளை ரசிப்பதற்கு அந்த இடத்துக்கு செல்வார்கள். இந்த வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவ மாணவிகள் சுற்றுலா சென்றுள்ளார்கள். இந்த நேரத்தில் 23 வயதுடைய பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தனது செல்ஃபி ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு அந்த மலை விளிம்பில் படம் எடுக்க முயன்ற போது கால் வலிக்கு திடீரென கீழே சரிந்து விட்டார். இந்த வகையில் இந்த பல்கலைக்கழக மாணவரோடு சேர்ந்து வந்த அவர்களுடைய பஸ் சாரதி ஒரு வீர தீர செயலை செய்துள்ளார். அதுதான் இன்று ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டு வரும் முக்கியமான விஷயம். அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் வந்த இந்த சாரதியை பிரான்சிஸ் பொடிமல்லி என்று செல்லமாக அழைப்பார்களாம். இந்த வகையில் செல்ஃபி எடுக்க சென்ற மாணவி தவறி கீழே வழுக்கி விழுந்து பாறையில் உரசிக்கொண்டு ஒரு மலை இடுக்கைக்குள் காணப்பட்ட ஒரு தாவரத்தில் தொங்கிக் கொண்டு, தாவரம் உடைய மிக சில நொடிகள் இருக்கும் போது இந்த சாரதியான பிரான்சிஸ் பொடிமல்லி மிக தைரியமாக அந்த பாறை சறுக்குகளை பிடித்துக் கொண்டு பள்ளத்தில் மிக தைரியமாக இறங்கி தனது கையை அந்த பெண்ணுக்கு கொடுத்துள்ளார்.
அந்த பெண்ணோ அதாவது அந்த மாணவியோ இவருடைய அதாவது பிரான்சிஸ் பொடிமல்லியின் கையை பிடித்துக்கொண்டு ஓ என்ன சத்தமிட அங்குள்ளவர்கள் எல்லாம் பதறி திரிந்து போலீசுக்கு இராணுவத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். சொல்லுவார்கள், படித்திருக்கின்றோம், ஒருவர் நீரில் மூழ்கி கொண்டிருக்கின்றார் அல்லது வெள்ளத்தில் அடிபட்டு போகிக் கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் எமது கையை கொடுக்க கூடாது. எமது ஆடை அல்லது ஒரு துணி அல்லது அங்கிருந்த ஒரு மரக்கட்டை அல்லது மரத்துண்டை தான் எடுத்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எமது கையை கொடுத்தால் இறுதி தருணம் அதாவது வெள்ளம் இனி எம்மை இழுத்துவிடும் என்ற ஒரு நிலை வந்தால் அவர்கள் எமது கையை விடமாட்டார்கள், நம்மையும் மரணத்துக்கு இழுத்து சென்று விடுவார்கள். ஆகவே காப்பாற்ற வேண்டும், எமது உயிரை காப்பாற்றும் வகையில் தான் அந்த இடத்தில் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என்றெல்லாம் எமக்கு முன்னோர்கள் சொல்லித் தந்தது அல்லது நாங்கள் புத்தகத்தில் வாசித்திருந்தது எமக்கு இப்போதும் ஞாபகம் உள்ளது. ஆனால் இந்த பிரான்சிஸ் பொடிமல்லி தனது உயிரை துச்சமாக மதித்து தான் அந்த பாறை சரிவுகளுக்குள் இறங்கி அந்த பெண் அந்த மரக்கிளை உடைந்து கீழே விழாமல் இருக்க தனது ஒரு கையை ஒரு மணித்தியாலம் அந்த பெண்ணுக்கு நீட்டிக் கொண்டிருக்க அந்த பெண்ணோ அவரின் கையில் அதாவது பிரான்ஸ் பொடிமல்லியின் கையில் தொங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள், 23 வயதுடைய ஒரு பெண் எவ்வளவு நிறை உள்ளவராக இருப்பார். அதே போல் அவளை காப்பாற்ற சென்ற இந்த பிரான்சிஸ் பொடிமல்லி என்கிற அந்த சாரதி ஒரு நிலையற்ற ஒரு பிடியில் மலை சரிவுகளில் நின்று கொண்டு அவளுக்கு கையை நீட்டிக் கொண்டிருக்கின்றான் என்றால் தனது உயிரையும் அந்த இடத்தில் துச்சமாக மதித்து அந்த மாணவி மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சாரதி, அதாவது முன்னையே பின்னையே அறியாத ஒரு சாரதி உயிரை துச்சமாக மதித்து காப்பாற்ற முனைந்திருக்கின்றார் என்றால் நீங்கள் ஒருமுறை பாராட்டியாக வேண்டும் சகோதரர்களே. 1 மணி நேரம் இவ்வாறு கையை நீட்டி பிடித்துக் கொண்டிருக்க அங்கு உள்ளவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு அழைப்பு எடுக்க அதுவரை இந்த இருவரும் ஆபத்தான நிலையில் அந்த மலை செங்குத்தில் தொங்கிக் கொண்டிருக்க அப்பப்பா சொல்ல முடியாத விஷயம், விவரிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நிலை. பின்னர் அந்த இடத்துக்கு படையினர் வந்து பின்னர் இருவரையும் பாதுகாப்பாக வெளியே எடுத்த செய்தி தற்போது ஊடகங்களில் வைரலாகி வரும் அதேவேளை சாரதி பிரான்சிஸ் பொடிமல்லி அவர்களுக்கு மக்கள் அபார வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டு அடுத்து வரும் நல்ல முக்கிய செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.